Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. சார் நீங்க போன காரியம் சக்சஸ் தானே சார்? சக்சஸ் தான். டாக்டர் வாசுதேவனை தூக்கியாச்சு. அவர் கெட்டப்ல நீங்க ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறம் என்ன பிளான் சார்? சுடர் என்கிற ரேணுகாவை காப்பாத்துறதை தவிர வேற எந்த ஒரு பிளானும் இல்ல. சுடரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வாசுதேவன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு. விசாரிச்சா டாக்டர் வாசுதேவன் தமிழ்நாட்டிலேயே த நம்பர் 1 நியூராலஜிஸ்ட். பேஷண்ட்டை பார்த்ததுமே அவங்கள பத்தின ஃபுல் ஹிஸ்டரியே சொல்லிடுவாரா. மனநலம் நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்களா இல்ல நடிக்கிறாங்களாங்கிறத ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவாரா. அதான் அந்த ஆளை தூக்க சொன்னேன். டாக்டர் வாசுதேவனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சுடருக்கு வைத்தியம் பார்த்து அவ மனநலம் பாதிச்ச மாதிரியே கண்டினியூ பண்ண வச்சுட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் வாசுதேவன் கெட்டப்ல போகாம இருந்திருந்தா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச போட்டு சுடர ரேணுகாவா விஜய் கூட அனுப்புனதுக்கு பலனே இல்லாம போயிருக்கோம். சார் எந்த ப்ராஜெக்ட்ல இறங்கினாலும் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சு பழக்கப்பட்டவர். 1 stone 2 mangoes. நான் சொல்றது சரிதானே சார்? சுடரை சந்திக்கணும்னு நானும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரியா அமைஞ்சிச்சு. சூப்பர் சார், வெரி குட். சுடர் என்ன சொல்றா சார்? நீங்க பேசுனீங்களா? இதுக்கப்புறம் நம்ம பிளான் என்ன சார்? அங்க என்னால எதையுமே பேச முடியல. அவளை தனியா மீட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் பக்கத்துல போயிட்டு பேசாம வந்திருக்கீங்க? சுடர் புத்தி பேதலிச்ச மாதிரி கெட்டப் போட்டிருக்கா. அவளை தனியா விட்டுட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. அப்படியும் ஸ்கேன் எடுக்க பேஷண்ட்டை தனியா அனுப்புங்கன்னு சொல்லியும் பார்த்தேன். கூட ஒருத்தி இருக்கா மல்லின்னு. இல்ல நான் கூட வருவேன், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு கூடவே ஸ்கேன் எடுக்கவும் அவன் வந்துட்டான். அப்ப சுடரை பார்த்ததுல எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே சார்? அது எப்படி இவ்வளவு தூரம் போயிட்டு விட்டுட்டு வருவனா? நாளைக்கு திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள வர சொல்லிருக்கேன். என்ன சார், அவ வருவா, ஆனா இந்த டாக்டர் உஷார் ஆயிடுவானே, நம்ம உள்ள போகவே முடியாதே. உள்ள நாம ஏன் போகணும்? வெளியே வச்சு நாம மீட் பண்ணிட்டா போச்சு. வெளியில வச்சா எப்படி சார்? ஏய், நீங்களே இவ்வளவு கேள்வி கேட்கிறப்ப நான் யோசிக்காம இருப்பேனா என்ன? எல்லாத்துக்கும் பிளான் வச்சிருக்கேன். பிளான் பண்ணா ஏதாச்சும் நடக்கும். அப்படி நடக்கலனா நீங்க தான் நடக்க வைக்கணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப செக்கப்க்கு வந்துரு. நாளைக்கு பசங்க உன்னை கடத்திடுவாங்க. பயப்படாம அவங்க கூட வா. நம்ம மீட் பண்ணி அடுத்து என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணுவோம். ரகு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பேச முடியலங்கிறதுக்காக ரகு அடுத்த பிளான் போட்டிருக்கானா? நல்லதா போச்சு. சமயோஜிதமா வேலை பார்த்திருக்கான். நல்ல வேலை. இது மத்த யார் கண்ணிலையுமே படல. என்னம்மா, என்னது அது? என்னன்னா அண்ணன் தம்பின்னு அவங்க கிட்ட ஓட்டுற மாதிரி என்கிட்ட எல்லாம் கதை ஓட்டுற வேலை வச்சுக்காத. நான் கொஞ்சம் தெளிவான ஆளு. கதையா? யாரு நீயா? கதை சொல்ல போறியா? நல்லா சொல்லுவியா? நல்லா சொல்லல உன்னை அடி அடின்னு அடிச்சிருவேன். நீ அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நடிப்ப நிப்பாட்டு. தபார், எனக்கு இப்ப எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. இதுக்கு மேல உன்னால என்னை ஏமாத்த முடியாது. மரியாதையா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. நானா அதை கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன மனோகரனா புத்தி பிறந்த மாதிரி வளர்ற? ஏய், உனக்கு இப்போ என்ன வேணும்? பசிக்குதா? நான் வேணா மல்லிகிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லட்டா? சாப்பாடு தானே, இனிமே உனக்கு ஜெயில கொடுப்பாங்க. எந்த குறையும் இருக்காது, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். இங்க பாரு ரேணுகா, நீ வசமா சிக்கிக்கிட்ட.
இதுக்கு மேலயும் என்கிட்ட நடிக்கலாம்னு நினைக்காத. ஒழுங்கா நீயே என்கிட்ட அப்ரூவர் ஆயிடு. அதான் உனக்கு நல்லது. ஆமா, என்ன மறைச்சு வச்ச நீ? கையில என்ன இருந்துச்சு சொல்லு. ஒண்ணும் இல்லையே. ஏய், ஒளிச்சு வச்சியே, என்ன இருந்தது கையில? ஓ, அத சொல்றியா? ஆமா, அததான் சொல்றேன். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. இப்போ உன்னை மாப்பிள்ளை கிட்ட போட்டு கொடுத்தேன்னு வையே, உன் ஒண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏறிடும். நாமளே பேசி முடிச்சுக்குவோம். நீ மறைச்சு வச்சது என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. மனோகர் அண்ணா, அது பயமா இருக்குண்ணா. அதான் கதிரேசா எனக்கு சாமி கயிறு கட்டி விட்டான். இதுக்கு மேல நீ வாயை திறந்த உன் வாயிலேயே அடிப்ப. என்னத்த மறைச்சு வச்ச சொல்லு. என்ன மறைச்சிருக்கேன்? அங்க மறைச்சு வச்சிருக்கே, அதை எடு. ஒண்ணு இல்ல. ஏய், சொல்றது கேளு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு அப்புறம் வேணுமா? நிறைய வச்சிருக்கேன், உனக்கும் தரேன். என்னது அப்பளமா? அப்பளத்தை நீ முன்ன பின்ன பார்த்தது கிடையாதா? அப்பளத்துக்கும் பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? நான் உனக்கு காட்டுறேன். துப்பு துப்பு. அப்பளமா என்னன்னு நான் பாக்குறேன். துப்பு துப்பு. டேய், துப்பு துப்பு துப்பு. ஏய், அப்பளத்தை துப்பு துப்பு. ஏய், துப்பு துப்பு துப்புன்னு சொல்றேன். துப்பு. என்ன மனோகர் தம்பி, ரேணுகா கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா? மனோகர் தம்பி, ரேணுகாவுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா போல. உண்மையை சொன்னா அந்த ஆள் நம்பவா போறான்? ஆமா ஆமா, நான் அப்பளம் தான் வாங்கி கொடுத்தேன். அப்பளமா? சொல்லவே இல்ல. அதான் இப்ப நான் சொல்லிட்டேன். ஆமா, உங்க 2 பேருக்கு தான் தம்பி நல்ல செட் ஆகுது. எங்க 2 பேருக்கும் தானே? நீங்களும் உட்காருங்க. அப்பளம் சுடுவா, 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுங்க. உட்காருங்க. ஐயோ, கஷ்டம். சார் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. சார் மைண்ட்ல பிளானை ஓட விட்டுட்டு இருப்பாரு. பிளான் பண்றது ஒன்றும் லேஸ் இல்ல. ஓட விடுவாரா? பிளானுக்கு கால் இருக்கா என்ன? டேய், ஜோக் அடிக்கிற நேரமா அது? ஒரு ஆபரேஷன் பண்றாருன்னா அதை முதல்ல மைண்ட்லயே பண்ணி முடிச்சிருவாரு. எப்படி ஆரம்பிக்கணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு கச்சிதமா பிளான் பண்ணிடுவாரு. சார், ஜூஸ். நவீன், நீ என்ன பண்ற? நாளைக்கு நம்ம கார் எடுத்துக்க. ஓகே சார். இங்க பாரு, காலையில 10 மணிக்கு சுடருக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்கேன். கார்ல வர்றதுனால கரெக்டா அவங்க வந்துருவாங்க. அவ கூட வரவங்கள நீ டைவர்ட் பண்ணிட்டு ரேணுகாவை நம்ம கார்ல யாருக்குமே தெரியாம நீ கூட்டிட்டு வந்துடுற. புரியுது சார். புரிஞ்சுது சார். நான் பண்ணிடுறேன் சார். கூட இருக்கிறவங்கள எப்படி டைவர்ட் பண்றதுன்னு யோசிக்காத. அந்த ரேணுகாவை, சாரி, அங்க அவளுக்கு அதுதான் பேரு. எனக்கு புரியுது சார். சுடரும் அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க. சோ ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு மேல ஏதாச்சும் அவ ரிஸ்க் எடுக்க மாட்டான். சரிங்க சார். பிளான்லாம் ஓகே தானே? ஏதாவது டவுட்னா இப்பவே சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பக்கா சார். நோ நோ டவுட். டவுட். சூப்பரா பண்ணிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. என்னாச்சு? ராஜிமா, மல்லி வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா உங்களை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இனிமே என்ன பண்றது? நான் தப்பு பண்ணிட்டேன் ரஞ்சிதா. என்ன சொல்றீங்க? கதிரேசன் வீட்டுக்கும் சரி, மல்லி வீட்டுக்கும் சரி, உன்னை நம்பி அங்க என்ன நடக்குதுன்னு தகவல் கலெக்ட் பண்ணிட்டு வான்னு உன்னை அனுப்பின பாரு. அதான் அது நான் செஞ்ச பெரிய தப்பு. பெத்த அப்பன், அதுவும் அவன் ஒரு அறவேக்காடு.
அவன் கிட்ட பேசி ஒரு விஷயத்த அவன் வாயில இருந்து புடுங்க முடியல. பத்தாததுக்கு 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபாய் செலவழிச்சிட்டு வந்து நிக்கிற. செலவு பண்றது கூட தப்பு இல்ல. அதனால நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னா தாராளமா செலவு பண்ணலாம். 3000 என்ன 30,000 கூட செலவு பண்ணலாம். ஆனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம உன் அப்பனுக்கு இல்லாத பர்த்டேக்கு அவனை தேடி போய் விருந்து வச்சுட்டு வந்திருக்க பத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஐடியா பண்றாளாம் ஐடியா. மண்ணாங்கட்டி நல்ல ஐடியா. மனோகரை எல்லாருமே ஈஸியா ஏமாத்திட முடியும். அந்த ஆளுக்கிட்டே ஏமாந்து நீ வந்திருக்க பாரு. உன் புத்திசாலித்தனத்துக்கு நீ ஏன் ஒரு ஸ்கோர் போட்டு சபாஷ் அப்படின்னு போட்டுக்கோ. சரி விடுங்க ராஜிமா. அவர்கிட்ட ஏமாந்துட்டு வந்தது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருக்கு. வேற என்ன பிளான் இருக்கு? பிளான் என்ன பிளான்? டெண்டரை நான் எடுத்தே ஆகணும். அது கதிரேசனுக்கு தானே எல்லாரும் பேசிக்கிறாங்களே. அந்த கதிரேசனை விட்டா அடுத்ததா அதை எடுக்கிற அளவுக்கு லிஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு சொல்லு. நீங்க தானே. ம், ஆனா அவர்தான் விட்டு கொடுக்கணுமே. அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பு இல்லைன்னா அப்படியே விட்டுற முடியுமா? நமக்கு ஒண்ணு வேணும்னா அந்த வாய்ப்பை நாம தான் உருவாக்கிக்கணும். நாளைக்கு மறுநாள் டெண்டருக்கு எல்லாரும் போவாங்க தானே? அதுல தானே ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாங்க. ஒருவேளை கதிரேசன் அதுக்கு போகலனா? அது எப்படி போகாம இருப்பாரு? 25 வருஷத்துக்கு மேல அவர்தான் அதை எடுத்துட்டு இருக்காரு. எப்படி விடுவாரு? கதிரேசனை டைவர்ட் பண்றதுக்கு தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் கையில கிடைச்சிருக்கே. ரேணுகாவா? பரவாயில்லையே, உனக்கே புரிஞ்சிருச்சு. ரேணுகாவை வச்சு கதிரேசனை டைவர்ட் பண்ண போறேன். ஆனா அவங்க தான் எங்க இருக்காங்கன்னு இன்னும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. நாமன்னு சொல்லாத, உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு. நீ கண்டுபிடிச்சிட்டு வருவேன்னு உட்காந்துட்டு இருந்தனா அந்த விட்டத்தை பார்த்தே அப்படியே வயசாகிற வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். ரேணுகாவும் கதிரேசனும் மல்லி வீட்டுல தான் இருக்காங்க. நிஜமாவா? ஆமா. ஆனா இத நான் கெஸ் பண்ணப்ப நீங்க என்ன திட்டுனீங்க. கதிரேசன் அங்க மானத்தை அடமான வச்சுட்டு அங்க இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அவ்வளவு அடிச்சு சொன்னீங்க. சொன்னந்தா, அதுக்காக அதே நம்பிக்கையில நான் உட்காந்துட்டு இல்லையே. இப்ப அவ எங்க இருக்கான்னு நான் தானே கன்ஃபார்மும் பண்ணேன். அவ அங்க இருக்கிறதுக்கும் கதிரேசனை டெண்டருக்கு வரவிடாம பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரேணுகாவை தூக்க போறேன். என்ன சொல்றீங்க ராஜிமா? வேணும்னா வேற லாங்குவேஜ்ல சொல்லட்டுமா? அது இல்ல, பிரச்சனை பெருசாயிடாதா? அப்படியா? ஏன்? ஆகும் தானே. கதிரேசன் அவர் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். செத்து பொண்ணுதான் நினைச்சவ திரும்பி வந்திருக்கா. அதுவும் மனநிலைமை சரியில்லாம வந்திருக்காங்க. அவங்களுக்காக மானம் மரியாதையெல்லாம் விட்டுட்டு அந்த மல்லி வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் ரேணுகா அக்காவுக்கு பழைய நினைவுகள் திரும்பிடாதா, அவங்க சரியாயிட மாட்டாங்களான்ற ஆசையில தான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ரேணுகா அக்காவை நம்ம தூக்குறது அவ்வளவு ஈஸியா இருக்குமா? இல்ல அந்த கதிரேசன் தான் விட்டுருவாரா? தூக்குனதுக்கு அப்புறம் கதிரேசன் கதிரேசனாவே இருக்க மாட்டான். வெறி புடிச்சவனா மாறிடுவான். கரெக்டா? கரெக்ட். அந்த சூழ்நிலையில ரேணுகாவை தேட முயற்சி பண்ணுவாரா, இல்ல டெண்டர்ல போய் உட்காந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இருப்பாரா? ராஜிமா, நீங்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க. ஆனா உனங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. அவளை தூக்கி நம்ம குடவுன்ல போட சொல்லியிருக்கேன். அவளை நாம ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அவ பத்திரமா அங்க இருப்பா. பசங்க நேரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. அவ இப்ப இருக்கிற நிலைமைக்கு தப்பிச்சு போறதுக்கு கூட யோசிக்க மாட்டா. ஜஸ்ட் ஒரு 2 நாள் தான் அவ நம்ம கஸ்டடியில இருக்க போறா. இந்த கேப்ல டெண்டர் நம்ம பக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுது. தட்ஸ் இட். போதுமாமா? ஆஹா, நிறைய வேணும். ரெடி பண்ணு. கல்யாண வீட்ல அப்பள எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஃபாஸ்ட் சரி. வெட்டு. சரிம்மா வெட்டுறமா. இது பாரு, குட்டி பசங்களுக்கு குட்டியான அப்பளம் வேணும். சரிம்மா வெட்டி தரமா. மல்லி வா. அங்க என்ன பாக்குற? வேலைய பாரு. சரியா வேலை செய்ய மாட்டேங்கற. என்ன பண்றீங்கப்பா?
வீட்ல எல்லாருக்கும் அப்பளம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அப்பளம் வேணும்ல? ஆமாக்கா. ஆமா மல்லி, நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்கோம்? 6 பேர் இருக்கோம். ஒரு ஆளுக்கு 2 அப்பளம் போதுமா? போதும். கேட்டியா? 6 2 எவ்வளோ? 12மா. தப்பு தப்பா சொல்லாத. 62 ஆச்சு. பொறுமையா எல்லாத்தையும் ரெடி பண்ணு. சரிம்மா, நான் ரெடி பண்றேன். அக்கா, இன்னைக்கு வேண்டாம்க்கா, நாளைக்கு ரெடி பண்ண சொல்லலாமா? அப்படியா? இன்னைக்கு வேண்டாமா? வேண்டாம்க்கா. அப்ப சரி. இன்னைக்கு போதும். நாளைக்கு ஒழுங்கா ரெடி பண்ணி தரணும், சரியா? கொடுத்துருவல்ல? நான் கொடுத்துறேன். அப்பா, நாளைக்கு ஹாஸ்பிடல் போறதா இருந்துச்சுல்ல? ஆமாம்மா, இன்னைக்கு மாதிரி அதே டைமுக்கு தானே? இல்லப்பா, அதுல ஒரு சின்ன சிக்கல். ஏம்மா, என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல என் ஃபோன் நம்பர் கொடுத்திருந்தோம். அவங்க கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கம்மா? ஸ்கேன்ல இம்ப்ரெஷன் தெளிவா இல்லையா, ரேடியோலஜிஸ்ட் இத வச்சு ரிப்போர்ட் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ, என்னம்மா இது? அந்த ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு தானே மெயினா டாக்டர்கிட்டே போறதா இருந்துச்சு. ஆமாப்பா, ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா இது? ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்க? ஒரே தடவையா ஒழுங்கா எடுக்க வேண்டாமா? நேத்து ஸ்கேன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். என்ன பண்றதுப்பா? அடி பாவி, திரும்பவும் குண்ட தூக்கி போடுறியடி. நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? என் திட்டத்துல எல்லாம் மண்ணள்ளி போடணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு சுத்துறியடி. என்னாச்சுக்கா? அப்படியே சாப்பிடு போ, எனக்கு வேணாம். மடி, மல்லி மேல ஏமா அப்படி தூக்கி வீசுற? அப்படிதான் போடுவேன், உனக்கு என்ன? விடுங்கப்பா. மடி, நாளைக்கு நாம மறு ஸ்கேன் எடுக்க போயிடுவோம். நாளைக்கே ரிப்போர்ட்டை உடனே தர முடியுமான்னு கேட்போம். சரின்னு சொன்னாங்கன்னா அங்கேயே இருந்து ரெடியான உடனே டாக்டரை பார்த்து வந்துடலாம்ல. இப்பதான் கரெக்டா பேசிருக்க. இல்லப்பா, அக்கா வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போகணுமான்னு யோசிச்சேன். அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க பக்கத்துல ஒரு ஸ்கேன் சென்டர் ரெஃபர் பண்ணிருக்காங்க, அங்க எடுத்துக்காங்கன்னு சொல்லிருக்காங்கப்பா. நாம அங்க போலாம். ரிப்போர்ட்டுமா? இந்த ரிப்போர்ட்ஸ் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகுமா? அங்க கேட்டேன். டாக்டர் மார்னிங் மட்டும் தான் இருப்பாராம். நாளைக்கு அவரை பார்க்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுமா, நம்ம நேரத்தை பத்தியா? டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பார்க்க முடியல. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும்பா. அது வரைக்கும் நாம என்னதான் முட்டி மோதினாலும் எதுவும் நடக்காது. கரெக்ட் தான்மா, நடக்கிறது போல நடக்கட்டும். எல்லாம் ஆட் அவுட் விதின்னு நினைச்சுக்குவோம். அட பாவிங்களா, ரகுவை மீட் பண்ற பிளான்ல ஒரு லாரி மண்ணை கொட்டிட்டு போறீங்களே. அவனுக்கு நான் எப்படி தகவல் சொல்லுவேன்? ஷோ, ஒண்ணுமே புரியலையே. வாங்கக்கா. வாங்க. அழைச்சிட்டோமா? அக்கா, பயப்படாதீங்க. ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. நேத்து போன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்காங்களே. இப்ப என்ன பண்றது? வேணுகா, இப்ப நம்ம இங்க ஸ்கேன் தாமா எடுக்க வந்திருக்கோம். நீ சும்மா படுத்திருந்தா போதும், ஒரு சின்ன போட்டோ, அவ்வளவுதாமா. விளக்கம் கொடுத்தே கொள்றானே. இது எந்த இடம் வர தெரியலையே. தெரிஞ்சு என்ன பண்றது? எப்படி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்? எனக்கு பிளான் ஊத்திக்கிச்சு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போலாம். வாங்கக்கா. நேத்து மாதிரி நான் இன்னைக்கும் உங்க கூடவே இருப்பேன். தனியாலாம் விட மாட்டேன், சரியா? போலாம் வாங்க. வாங்க. போலாம். பாத்து பாத்து வா. ஏய், வாங்கடா போலாம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.